வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் பலவிதமான போராட்ட வடிவங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ போராட்டத்தை தடுத்த போலீஸை கடிச்சதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா போலீஸ் என்ன செக்ஷனில் போட்டு இப்போ மத்திய அரசு வேறு செக்ஷன்லாம் மாற்றிட்டாங்க. டிஎன்எஸ். ஆமாம். இப்போ இது கடிச்சிங்கன்னா என்ன செக்ஷன், அடிச்சிங்கன்னா செக்ஷன் இருக்குது, கடிச்சிங்கன்னா என்ன செக்ஷன் போடுறதுன்னு இல்லை. ஸோ இப்போ இதை பற்றிலாம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசில். இந்திய அரசியல் சட்டத்தையே மாற்றிட்டு எவனையும் பீகார்காரன் கடிச்சிருக்க மாட்டான், உத்தரப்பிரதேஷ்காரன், ஒரிசாக்காரன், நாகாலாந்துக்காரன், சிக்கிம்காரன் எவனும் கடிச்சதா இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆருமே ஃபைல் பண்ண. வடகிழக்கில் அவங்க இவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க கடிச்சது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கட்சி அதில் ஒருத்தர் கடிக்கணும்னு தோணிட்டு பாருங்க. இன்ஸ்பெக்டர் கடிச்சிட்டோம்னா அவரும் பார்த்துருப்பார். எங்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்க, AK-47 பயிற்சி கூட கொடுத்தாங்க. ஆனால் கடியை தடுக்கிற பயிற்சி நீங்கள் எப்படி கொடுக்கவே இல்லை. கல் இறுக்கி பயிற்சி கொடுப்பாங்க. அந்த இது இது மாதிரி வச்சுருப்பாங்க, கண்ணாடி பயிற்சி உலகம் போகிறாங்க. அப்புறம் கண்ணீர் பொங்க கொண்டு வீசுவாங்க. இப்போ கடிக்கிறவனுக்கு இப்போ அடுத்த டைம் போகும்போது 1/2 கிலோ எலும்பு இன்ஸ்பெக்டர் போகிறான் கையில் வேக வச்ச எலும்பை கொடுத்து விடணும். இல்லை எலும்பு மாட்டு எலும்பு வாங்கி வேக வச்சு, ஏன்னா வேக வைக்காதுன்னா வயிற்றால போயிடும். டக்குன்னு கடிக்கும் போது எலும்பை காட்டி அந்த மாதிரி நீங்கள் தமிழக அரசு அதுக்கான வேலையை செய்யணும். உயிரை பாதுகாக்கணும். போலீஸ் உயிரை பாதுகாக்கணும்னா மாட்டெலும்பை கையில் எடுத்தா வேறு வழியே கிடையாது. எடுத்து வேக போட்டு கொண்டு போய் காட்டிட்டு கிட்ட வந்தீங்க, வாயில் மாட்டெலும்பு வச்சிருவேன். அந்த கடிச்ச தம்பியோட கைக்கு முத்தம் கொடுக்கணும்னு நாஞ்சில் சம்பத் பேசியிருக்கேன். ஆமாம், நாஞ்சில் சம்பத்துக்கு கூலி கொடுத்துருக்காங்க. இல்லை நான் வன்மையில் அவர் மக்கள் எதை வேணாலும் பேசுவாப்புல. இதை தானே விஜய் விரும்புகிறாப்புல. நம்மளாம் எழுதி கொடுத்த டைலாகே 7 தடவை கிழிச்சு போட்டுறோம். ஆனால் அன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தில் கொடுத்த காசுக்கு எப்படி கடிக்கிறாருன்ற ஒரு இது இருக்குல்ல. கடித்தவனுக்கு கடிக்கிறாங்கன்னா நாஞ்சில் சம்பத்து வாயில் மாட்டு எலும்பு திணிக்க போகிறாங்க. அடுத்து ஏதாவது மீட்டிங் பேசும்போது ஏட்டையா கொண்டு இந்த மாட்டு எலும்பை வாயில் கொடுத்து கடிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபதம் எடுத்திருக்கார், அடுத்த ஆண்டு நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு. செயற்குழு பொதுக்குழுன்னு 5000 பேரை கூட்டி மிகப்பெரிய உற்சாகமான உரை. 210 சீட்டு ஜெயிக்கிறோம், தனிப்பெரும்பான்மையில் அதிமுக ஆட்சி எப்படி? 210 சீட்டில் நீங்கள் நிற்கிறீங்களான்னு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கு பிஜேபிக்காரன் கொடுக்கறதே 114 சீட்டு தானே, 124 சீட்டு தான் கொடுக்க போகிறான். பிஜேபி தானே உங்களுக்கு பிரித்து கொடுக்க முதல்ல. அந்த 220 முதல்ல நிற்பீங்களான்னு வேணும்ல. ஐடிவிங்க எழுதி கொடுக்குற கணக்கை வாச்சிட்டு போய் என்ன பிரயோஜனம்? இல்லை, அவர் 91லேருந்து நடந்த எலெக்ஷன்கள் எல்லாம் யார் எம்ஜிஆர் இருக்கும்போது கூட்டம் வந்தார். இவர் எம்ஜிஆர் அவர் இல்லை, இவர் ஜெயலலிதாவா? நிரந்தர பொதுச் செயலாளர்னு அவருக்கும் சொல்கிறாங்களே எல்லாரும். அவங்க ஏற்கனவே ஜெயலலிதா அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தானே புதைச்சதை கொண்டு போய் ஜெயலலிதாவை. அது மாதிரி இருக்கிறவனா இப்போ வஸ்கா போட்டு வாழ்க்கையை ஓட்டணும்ல. அதுக்காக ஜால்ரா போட்டு ஏதாவது பொழப்பு போடுவாங்க. இல்லை, இன்னைக்கு கேபி முனுசாமி வீட்டிலே கேட்பாங்க, ஜெயலலிதா காலை போய் கும்பிட்டீங்க, டயரை நக்கினீங்க. ஜெயலலிதானாலும் பெரிய ஆளுமை, அந்த அம்மா ஒரு பவர்ஃபுல் வயன் லேடின்னு கூட சொல்லிட்டு வாங்க. ஆனால் எடப்பாடிக்கெல்லாம் டயர் நக்கி நீலாம் பொழைக்கணுமா அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள அந்த தாய்மார்கள், முன்னாள் அமைச்சர் சிலருடைய மனைவிகள்லாம் சொன்னாங்க. இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டார். இவ்வளோ கேவலமாக போவேன்னு. ஜெயலலிதா ஓகே, சரி மோடி ஓகே, மோடியோட காலில் விழுகிறீங்க, பிரதமர்ன்ற போஸ்டிங். எடப்பாடிக்கெல்லாம் டயர் நக்கி நீ பொழைச்சி இந்த குடும்பத்தை பதவி வாங்கி நீ காப்பாற்றி கௌரவமாக இருக்கிறதுக்கு நீ மண்ணாக நாசமாக போகலாமேன்னு தான் திட்டுவாங்க. இல்லை, இப்போ யாரெல்லாம் கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்குது, தாவேக்கால பேசுகிறாங்க, செங்கோட்டையும் கூப்பிட்டு வராங்களோ அவங்களெல்லாம் மேடையை ஏற்றிட்டாரு. எல்லாரும் என் கூட தான் போயிடக்கூடாதுல்ல. கேபி முனுசாமிக்கு கேபி முனுசாமினா எங்கேயே அப்படியே இது கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காப்படி. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலலாம் அந்த சைனீஸ் ஆப்பம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்தோனேஷியாவில் அந்த ஆப்பக்கல் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சு அதில் கறியை போட்டு மூடி வச்சுருவாங்க. அதை அப்படியே பிரியாணி அரோமா மாதிரி வந்துடும், மேலே கொஞ்சம் தூவி எடுத்துருவாங்க. இப்போ அந்த 5 ஆர்டர் பண்ணுறவன் நின்றுட்டு இருப்பாங்க. 5 சட்டியில் இதை எடுக்கும்போது அதை எடுத்துருவாங்க, இதை எடுத்துருவான்னு இந்த சட்டியை நோக்கி ஓடுவாங்க. எதை முதல்ல எடுக்கிறாங்களோ அது எனக்கு பார்சல் கட்டுன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் கேபி முனுசாமி. ஆப்பச்சட்டி எடுத்தோன்னே அந்த ஆப்பத்தை எனக்கு கட்டுங்கன்னு பாயிடக்கூடிய ஒரு ஆள். இந்த பக்கமாக அந்த பக்கமாக அந்த எங்கே போவார்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் எதையோ ஒன்று கொடுத்து தக்க வச்சு தானே ஆகணும். வரிசையிலே டி ஜெயக்குமாருக்கு வந்திருக்காரு. தங்கமணி ஜெயக்குமார்லாம் பிரச்சனை இல்லை. தங்கமணிலாம் நான் டீசன்ட் மேன். இந்த மாதிரிலாம் லூஸ் டாக் விட மாட்டார். சிவி சண்முகம் பேசினது தான். சிவி சண்முகம் உண்மையான அதிமுக தொண்டர். அவர் சிவி சண்முகத்தை பொறுத்தளவுக்கு உண்மையான தொண்டர். அவர் அந்த தொண்டர்கள் எப்படி அந்த ஸ்டைலில் தான் போவார்.
அவர் வந்து அந்த அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ். அவருக்கு பெரிய தனி கூட்டி. நானும் அவரோட ரசிகர் தான். அதிமுகவில் ஒரு 4 தலைவர் பேரை சொல்லுங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சிவி சண்முகம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீர உரையாடுற அடித்து உள்ளே பூந்து எதில் வேணாலும் ஒரு எவனை வேணாலும் கலாய்ப்பார், இறங்கி அடிப்பார், போவார், பேசுவாப்புல. அந்த ஒரு தில்லான போல்டான லீடர். அது ஒரு ஆக்ஷன். ஆமாம், அர்ஜுன் மாதிரி தான் அவர். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் அவர். அதிமுகவின் ஆக்ஷன் போட்டார்னா கட்டிங்க போட்டார்னா கரெக்ட் பண்ணி அடிச்சு காலி பண்ணி எல்லாத்தையும் ஓட விட்டுருவார். அந்த இது வேணும்ல, தலைவனாக இருந்தால் அந்த வேகம் வேணும். ஒரு அரசியல் டம்மி பீஸா உட்கார்றது, டெல்லிக்கு போகிறது வர்றது, அவனுக்கு அடிமையாக கிடக்கிறது, அது அடிமையாக இருந்தாலும் ஒரு வீரம் வேணும்ல. அந்த இதில் எங்கள் அண்ணன் சிவி சண்முகம் வந்து ஸ்ட்ராங்கான ஆள். அதே மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் என்ன தான் சொன்னாலும் மாற்றி பேசினாலும் அதை போல்டாக பேசுவார். சேர மாட்டோம், உண்மையை சொல்லிடுவார். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுங்க, ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கேன்ற மாதிரி அதை சொல்லிடுவேன். நான் இந்த முறை நின்னாலும் எனக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது தெரில. பாஜகவால் தான் நான் தோற்று போனேன். ஆனாலும் கூட்டணி இருந்து தான் ஆகணும், வேறு வழி. தோக்கணும்னு இருந்தால் என்ன பண்ணுறது, தலையில் இருந்தால் தோத்தான். கடைசியில் கள்ள ஓட்டு திமுக போட்டு தான் நான் தோத்தங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். பிஜேபியில் எனக்கு தோக்கலன்னு சொல்லி என்ன வேறு வழி, பொழைச்சாகணும், கூட்டணி வச்சாகணும், ஏதாவது பேசி ஆகணும்ல. ஸோ அதனால் இல்லைன்னா எடப்பாடியார் வாழ்க்கை நாசமாயிரும்ல. இப்போ எடப்பாடியார் மேடையில் வச்சுக்கிட்டு அவங்க அறிவிக்கிறாங்க இவர் தான் தலைவர், கூட்டணினா இவர்கிட்ட தான் வந்து பேசணும். என்டிஏவா இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தான் அதுக்கு தலைமை. இவங்க ஆசை அந்த மாதிரி, அது எல்லாரும் ஆசைப்படுறதுனே. அது அமித்ஷாவுக்கான செய்தி இல்லையா? அது இது அமித்ஷாவுக்கு இவங்க எங்கே செய்தி கொடுத்துருவாங்க? அமித்ஷாவுக்கான செய்தி கிடையாது. இவங்க லோக்கல் சேட்டு கடை இவருக்கான செய்தியாக இருக்குது. இங்கே ராஜ்யசபா சீட்டு, ஏன்னா பிப்ரவரியில் ராஜ்யசபா சீட் இருக்குது. பலரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிகே வாசனுக்கு முடியுது, பிரேமலதா போன வருஷமே எனக்கு முந்தின வருஷம் கொடுக்குறேன். நீங்கள் போன வருஷம் இல்லை, 24 26 அது டேட்டு போடாமல் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால எப்போ வேணாலும் கொடுப்போம். பிரேமலதாவுக்கு கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அதிமுக. அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க. எடப்பாடியார் தன் மகனை ஆக்கணும்னு பார்க்குறாரு, ரைட்டா? சிவி சண்முகம் இருக்கார். சில நேரம் ஜெயக்குமார்லாம் நான் எலெக்ஷனில் நிற்கலையா, என்னை எம்பி ஆக்கி விட்ருங்க, நான் பாட்டுக்கு போகிறேன், பொய் சொல்ல முடியல, எனக்கு வாய் வலிக்குதுன்ற ரேஞ்சு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் சிவி சண்முகம் இப்போ எம்பியாக தானே இருக்கார் ராஜ்யசபா. அவருக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆமாம், அவர் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, அவர் எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சு அமைச்சர் ஆகிட்டாருன்னா அதை ராஜினாமா பண்ணால் அப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அன்புமணிகிட்ட பேசுகிறதா சொல்கிறாங்க. அது அன்புமணி என்ன லூஸா? பாவம், எத்தனை பேர் தாங்க அன்புமணி ஏமாத்துறது? ஏன்னா பார்த்துட்டு அன்புமணி, நீ ஜெயிக்கிற, நீ சிஎம்மு, நீ ஜெயிச்சு அவர் மினிஸ்டரு, அவர் ரிசைன் பண்ணி நான் எம்பி, போங்க ஏன் போட்டு அந்த சொன்னவனை வரட்டி விட்டுருவாப்புல சுடுதண்ணியை ஊற்றி. எங்கள் அப்பா அதனால தான் பிரச்சனைனா நீங்கள் வேறையா பிரச்சனை, போங்கயா முதல்ல. நான் எம்பி சீட்டு கேட்டால் நீ ஜெயிக்கிறாரா, அவர் மினிஸ்டர் ஆகிறாரா, ரிசைன் பண்ணுறாரா, அதில் ராஜ்யசபாவுக்கு அனுப்புவீங்களா? ஆமாம், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க 10th மட்டும் நீ பாஸ் ஆயிரு, சைக்கிள் வாங்கி தரேன்னு அந்த காலத்தில். அப்புறம் பாஸ் ஆனோன்னா +2 வாங்கி, மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன், பாஸ் பண்ணாலும் இவ்வளோ கம்மியாக வாங்கி உனக்கு சைக்கிள் வாங்கினா ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடும், +2 வரட்டும், அதில் நல்ல மார்க்கெட்டு. இப்படி தள்ளி காலேஜ் முடிச்சு அவனுக்கு கல்யாணமே முடிச்சிடும். அவனாக தான் சைக்கிள் வாங்கணுமே தவிர அப்பா வாங்கி தரோம். ஏன்னா குடும்ப சூழல் அந்த மாதிரி இருக்கு. கரெக்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அன்புமணி ஏமாத்துறேன், பெத்த தந்தையும் ஏமாத்துறாரு, கட்சி தலைவர் ஏமாத்துறாங்க, கூட்டணி கட்சியிலையும் எம்பி ஆக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப, ஏன்னா சௌமியா அன்புமணி ஆசைப்படுறாப்புல மத்திய அமைச்சருக்கு, அவங்களும் இறங்கி பார்த்து தோத்துட்டாப்புல. என்ன பண்ணுறது தெரியல. வளர்மதி வேற இருக்காப்புலையா? வளர்மதி அவர்கள்னு தான் ஹைலைட்டு. இந்த நம்மெல்லாம் விட்டு நம்முடைய அம்மாவனுடைய ஆன்மா எங்கேயும் போகலை, இந்த மண்டபத்தில் தான் இருக்கு. ஐயோ, இதே அரங்கத்தில் இருந்து பூச்சி பேய் பிடிக்கிற அளவுக்கு. ஐயோ, இது இந்த ஆவி அமுதான்னு ஒருத்தவங்க இருந்தா, அவங்க வந்து எங்கே ஆவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு போல. இந்த பேயாட்டம்லாம் ஆடி இருக்குது, பேயாட்டம் ஆடி இருக்குது, சாமி ஆட்டம் ஆடி இருக்குது, எல்லாமே ஆடி இருக்குது வளர்மதியை பொறுத்தளவுக்கு. இதே மண்டபத்துல இருந்து எடப்பாடியார் வடிவில் அம்மாவோட ஆட்மானவளை பார்த்து. அப்பா எடப்பாடியார் வந்து இதா பேயா? அப்போ இது என்ன இந்த என்ன படம் வந்துச்சு, காஞ்சனா 2வா? யார் எடப்பாடியார் அப்படின்ற மாதிரில இருக்கு. 2 காஞ்சனா 1ல் வந்து ஆவி பூந்தோடனே அதான் காஞ்சனா 1ன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. எல்லாத்துலயும் அதே தான், வேற வேற பேய் வந்து வேற பேய். இதெல்லாம் அதே ராகவால உடம்புல பூந்துருன்னா. இப்போ அப்போ எடப்பாடியாரை வச்சு படம் தான் எடுக்கணும் 2016 காஞ்சனா 5ன்னு ஒன்று போட்டு எடப்பாடியார் தான் மெயின் ரோல் கொடுத்து இவரை வேறு இவரை ஹீரோ டைரக்டர் அவர் தான். சன் பிக்சர்ஸ் வாங்கிடுவாங்க. அவங்க கட்சியெலாம் பார்க்க மாட்டாங்க. சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடுதுன்னா அந்த படத்தை வாங்கிடுவேன்.
காஞ்சனா 5 கூட போடலாம். விஜயோட ஜனநாயகனே அவங்க வாங்கி தான் நல்ல வேலை திருப்பி கொடுத்துட்டாங்க போல. சரி, அந்த மாதிரி இப்படியே பேய் ஆக்கிருச்சு எடப்பாடியார. அதனால் பேய் ஆவி பூந்த வீடு. ஆன்மானா என்ன, ஆவினா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அப்போ ஜெயலலிதா ஆவி வந்து எடப்பாடி வடிவில் பார்க்கணும்னா, அந்த அம்மையார் சாகும்போது எடப்பாடியார் 14 இடத்துல இருந்தார். அந்த ஆவி வந்து 14 பேரை தாண்டியா போயிருக்கு. அது எப்படி போகும்னு தெரில. எப்படி எடப்பாடியை பேய் ஆக்கிடுவாங்க 2026. பேய் ஓடுற ரேஞ்சு கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சார், இது அரசியல் எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார்.